வணக்கம். இன்றைய வயதான தம்பதியை வீட்டை விட்டு அடித்து விரட்டிய பேரன். காரைக்கால் தாலுகா அலுவலகத்தில் உதவி கேட்டு தஞ்சம் அடைந்த சோகம். ஆதிசக்தி கலை குழுவினரின் A Women Are Not to Be நாடகம் அரங்கேற்றம். ரசித்து பாராட்டிய பார்வையாளர்கள். புதுச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவராக சார்லஸ் மார்டின் தேர்வு. சங்க செயலாளர் பாபு அறிவிப்பு. புதுச்சேரி காரைக்காலில் 90 வயது கணவருடன் 85 வயது மூதாட்டியை சொந்த வீட்டை விட்டு பேரன் விரட்டி அடித்தான். போலீசாரிடம் புகார் கொடுத்தும் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதால் நடவடிக்கை இல்லை. தாலுகா அலுவலக வாசலில் உதவி கேட்டு முதியவர்கள் தஞ்சம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சூசைநாதன் வயது 90, இவரது மனைவி சம்மனசு மேரி வயது 85. இவர்கள் கடந்த 84ஆம் ஆண்டு காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள குறும்பகரம் கொட்டப்பாக்கம் பகுதியில் எல்ஜிஆர் பட்டா இடம் ஒன்று வாங்கி அதில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் இறந்த நிலையில் அவரது மகன் ஜிசு ஆண்டனி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு தாத்தா பாட்டியுடன் வாடகை வீடு கிடைக்கும் வரை தங்களிடம் தங்கிக் கொள்கிறோம் என தஞ்சம் அடைந்துள்ளார். பின்னர் நாளடைவில் பேரன் ஜிசு ஆண்டனி வீடு தனக்கு சொந்தம் என்று தாத்தா பாட்டி ஆன முதியோர்களை அவ்வப்போது அடித்து விரட்டியுள்ளார். இது குறித்து போலீசாரிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த நிலையில் கடந்த வாரம் முதியவர்களை பலமாக தாக்கி வீட்டை விட்டு விரட்டியுள்ளனர். பின்னர் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யாவிடம் முதியோர் தம்பதிகள் புகார் கொடுத்தனர். இது குறித்து விசாரணை செய்ய அவர் உத்தரவிட்டார். மேலும் முதியவர்கள் நெடுங்காடு காவல் நிலையத்தில் வரவழைக்கப்பட்ட போது அவர்களிடம் போலீசார் அந்த வீட்டை எழுதி கேட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து உள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து முதியவர் தம்பதியினர் தாலுகா அலுவலகத்தில் வாசலில் தஞ்சமடைந்தனர். தங்கள் வீட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று அலுவலக வாயில் ஓரமாக அமர்ந்து கதறி எழுது வருகின்றனர். மேலும் நடவடிக்கை இல்லை என்றால் மருந்து குடித்து தற்கொலை செய்து கொள்ள போவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். வயதான காலத்தில் தனது உடல்நலம் பாதிக்கப்பட்ட கணவனுடன் தனது வீட்டிற்காக முதியோர் தம்பதி சாலையில் படுத்து கதறுவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து வயதான தம்பதியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தற்போது புகார் கொடுத்துள்ளனர். காவல்துறை உரிய விசாரணை செய்து முதியவர்களுக்கு சொந்த வீட்டை மீட்டு தர வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணாபாணி நினைவாக நடைபெற்று வரும் கலை விழாவில் ஆதிசக்தி கலைக்குழுவினரின் A Women Are Not to Be என்ற தலைப்பிலான நாடகம் வெளிநாட்டினர் உட்பட அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி ஆரோவிலில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார், ஆதிசக்தி நிர்வாக அரங்காவலர் நிம்மி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் கலை விழாவில் இசை மற்றும் நாடகங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் இன்றைய நாள் நிகழ்வில் ஆதிசக்தி கலைக்குழுவினரின் A Women Are Not to Be என்ற தலைப்பிலான நாடகம் நடைபெற்றது. ஹாம்லெட் தன்னை மதிக்க மறுக்கும் ஒரு உலகின் துக்கம், சந்தேகம், கோபம் மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றிற்கு மத்தியில் பயணிக்கும் ஒரு பெண்ணின் சூழ்நிலை குறித்து அழகாக அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் அனைவரையும் கவர்ந்தது. ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் எழுதி இயக்கி நடித்த இந்த நாடகத்தில் ஆதிசக்தி நினைவாக அரங்காவலர் நிம்மி ரஃபேல் மற்றும் கலைஞர்கள் பலர் தங்களின் நடிப்பை வெளிப்படுத்தினர். இதில் புதுச்சேரி மட்டுமில்லாமல் வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலைஞர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தங்களின் நடிப்பு திறமை மூலம் ரசிகர்களை ரசிக்க வைத்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பார்வையாளர்கள் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகம் அடைந்தனர். தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற நாழி கிணறு மற்றும் கடற்கரையில் உள்ள திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய அவர் பின்னர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டார். தேர்தல் பரப்புரையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை தொடர்ந்து மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்தார். திரு கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீரசைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற சித்திரை பெருவிழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திரு கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம்
ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் வீரசைவ திருமணம் புதுச்சேரி கிளை சார்பில் சித்திரை பெருவிழா நிகழ்வு மிஷன் வீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமை தாங்கி சித்திரை பெருவிழா குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்க உரை நிகழ்த்தினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான், முனைவர் திருமாவளவன், கலைமாமணி பாவலர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரை பெருவிழா நிகழ்வை கண்டு ரசித்தனர். 33% இடஒதுக்கீட்டை தடுத்த எதிர்க்கட்சிகளுக்கு பெண்கள் வாக்குகள் மூலம் பதில் அளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏப்ரல் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் நாட்டின் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்பிற்கும் மிகவும் முக்கியமானவை என்றும், ஆனால் இந்த 2 நாட்களில் ஒரு மசோதா மட்டுமல்ல, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகியவை நாட்டின் பாதி மக்களிடையே தங்களின் மதிப்பை இழந்துவிட்டதாகவும், இந்த கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளதாகவும் கூறினார். பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் கேள்வி எழும்போது இந்த கட்சிகள் அரசியல் காரணங்களை முன்வைத்து அதை தாமதப்படுத்தி வருவதாகவும், பல ஆண்டுகளாக பெண்களை பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் இருந்து விலக்கி வைக்கும் முயற்சிகள் இப்போது வெளிப்பட்டுள்ளன என்றும், இந்த கட்சிகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பது போல நடிப்பதாகவும், ஆனால் உண்மையில் பெண்களின் உரிமைகளை மறுத்து ஜனநாயகத்தின் அடிப்படை உணர்வையே பாதிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கோடைகால நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கோடைகால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் அறிவுறுத்தியுள்ளார். வெப்பம், பக்கவாதம், நீரிழிப்பு, அம்மை நோய்கள் மற்றும் கண்வலி போன்றவை பரவ வாய்ப்புள்ளதால் போதிய அளவு நீர், மோர் அல்லது ORS கரைசலை அருந்த வேண்டும். திறந்தவெளி உணவுகளை தவிர்த்து காய்ச்சி ஆற வைத்த நீரை பருகுவதுடன் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு பரவும் வைரஸ் காய்ச்சல் மற்றும் அம்மை நோய்களை தடுக்க கைகளை சுத்தமாக கழுவுதல் மற்றும் முகக்கவசம் அணிவது அவசியம் என்றும், பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகி சிகிச்சை பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து அரசு மருத்துவமனைகளும் உரிய மருந்துகளுடன் தயார் நிலையில் உள்ளன எனவும் அவர் அறிவித்துள்ளார். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேலி சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எனவும், புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது தங்கள் முதன்மை இலக்காகும் என்றும், குறிப்பாக இந்த மண்ணின் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமையை சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் உறுதி செய்வதில் தங்கள் நிர்வாகம் முழுமையாக செயல்படும் என்றார். புதுச்சேரி இளைஞர்களின் திறமைகளை உலக அளவில் எடுத்துச் செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த மைதானங்களை உருவாக்கும் முயற்சிகள் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 58 ஆண்டு கால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்தி BCCI உடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டுவர உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் இந்த மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் இந்த நிமிடம் முதல் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இழந்த உரிமைகளை மீட்டெடுத்து புதுச்சேரி கிரிக்கெட்டை புதிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் கூறினார்.
புதுவை தமிழ்ச் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவருமான தனசேகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதம் தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்விற்கு புதுவை தமிழ்ச் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவரும் மற்றும் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான தனசேகரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பங்கேற்ற நியூலாந்து உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார். பங்கேற்ற அனைவரும் திருக்குறள் கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரனுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருட்செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன், பொறிஞர் பாலசுப்பிரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், நியூலாந்து உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் காயத்ரி, புவனேஷ், லிபிகா மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளும் கோடை விடுமுறைக்காக ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்த வகுப்புகளோ நடத்தக்கூடாது. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று பள்ளி அனைத்து வகுப்புகளுக்கும் மீண்டும் திறக்கப்படும். ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட விடுப்பு பள்ளி தொடங்கிய பிறகு ஈடு செய்யப்படும். இவ்வாறு கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி கூறியுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை உடந்தை ஏரிக்கரை அருகே பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உடந்தை ஏரிக்கரை அருகே ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாரதி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, பிரவேச பலி மற்றும் முதல் கால யாகசால பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் கோ பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால யாகசால பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூல மந்திர ஹோமம், பூர்ணாகுதி நடைபெற்று மங்கள இசை முழங்க யாகசாலையில் இருந்து கலசம் புறப்பட்டு ஊர்வலமாக வந்து ஆலயத்தில் விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.